வானொலிக்கு வருகிறது. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கும் கவிதை களம். இன்றைய கவிதை களத்தை சிறப்பாக ஆரம்பித்து வைக்கின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. வாருங்களம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயன் ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. எப்படி இருக்கிறீர்கள்? அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி 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 அம்மா. இன்றைய தலைப்பு கற்போமே கசடர நிற்போமே அதற்கு தக. கற்போமே கசடர நிற்போமே அதற்கு தக. கற்றுத் தெளிவதே கல்வி, கற்றுத் தருவதே பள்ளி. பிழையின்றி கற்க வேண்டும், குற்றமற்று வாழ வேண்டும். கல்வி கடலுக்கு முடிவில்லை, கற்று முடிக்க நூல்களுக்கு அளவில்லை. பயனுள்ளவற்றை தேர்ந்தெடுத்து கற்க, பின்பற்றி வாழ்நாளில் நிற்க. பயனுள்ளவற்றை தேர்ந்தெடுத்து கற்க, பின்பற்றி வாழ்நாளில் நிற்க. போதாது ஆயுட்காலம் நமக்கு, தேவையற்ற வீண்வாதம் எதற்கு? சிறந்தவற்றை தேடி கற்போமே, புகழ் பெற்று உயர்ந்து நிற்போமே. காலம் கழியும் விரைவாக, கற்றுத் தேர்வோம் சிறப்பாக. பூமிக்கு நம்மை தந்த பெற்றோர்கள், கல்வி போதித்த ஆசிரியர்கள், வழிகாட்டிய நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிட மகிழ்வார்கள். வழிகாட்டிய நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிட மகிழ்வார்கள். கல்லாமை என்றும் வீழ்ச்சியே, கற்றுத் தேர்ந்தால் தேர்ச்சியே. கல்லாமை என்றும் வீழ்ச்சியே, கற்றுத் தேர்ந்தால் தேர்ச்சியே. கசடர கற்போமே, அதன்படி நிற்போமே. கசடர கற்போமே, அதன்படி நிற்போமே. வள்ளுவன் வழியில் செல்வோமே, வாழ்வில் வளம் பெறுவோமே. வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை. கற்போமே கசடர நிற்போமே அதற்கு தகை என்ற அருமையான இந்த தலைப்பிலே பயனுள்ளவற்றை தேர்வு செய்து கற்க வேண்டும். காலம் செல்லும் விரைவாக, கற்போமே காலம் கடத்தாமல் என்று வள்ளுவன் வழி நின்று கற்றால் வாழ்விலே சிறக்கலாம் என்று அருமையான கருத்தோடு அந்த கவிதையை தந்திருந்தார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. நன்றிகளம்மா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி.